எனக்கு தெரிஞ்சு கட்சிக்காரங்களை விட தனுஷ் தான் பல மாவட்டங்களுக்கு போயிட்டு இருக்காரு. இட்லி கடையில் பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம், கர்ணன்ல பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம், கரையில பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம், இன்னும் எத்தனை மாவட்டத்துக்கு போகிறாருன்னு தெரியல. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். கரா படத்தை பத்தி சொல்லணும்னா ஹீரோ ஒரு சைட்ல வேகமா ஓடிட்டே இருப்பார், வில்லன் வேற சைட்ல வேகமா ஓடிட்டே இருப்பார். மீன்வைல் படம் மட்டும் ஸ்லோவா தான் போயிட்டே இருக்கும். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா. ஆடியன்ஸே ஒரு ஸ்டேஜ்ல கரை எப்படா கரை சேரும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பேங்க்ல நடக்கிற ஸ்கேம், போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற தில்லுமுள்ளு, விவசாயி பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சோஷியல் இஷ்யூஸ் இந்த படத்துல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. படம் பாக்குறவங்க மட்டும் படத்தை சரியா கவனிக்காம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி திருடலான்ற விஷயத்தை கத்துட்டு போயிடுவீங்க. கடவுளே, கதவை திறந்தவன கண்ணுல பறதெல்லாம் பொக்கிஷமா இருக்கணும்பா. ஹீரோயினை தவிர மற்றவங்க எல்லாருமே அவங்க ரோலை கிளாஸா பண்ணிருப்பாங்க. மீன்வைல் ஹீரோயின் வந்து யூடியூப்ல வர நான் ஸ்கிப்பபிள் ஆட் மாதிரி வந்துட்டு போயிட்டு இருப்பான். இந்த படத்துல எதிரி மாதிரியோ வில்லன் மாதிரியோ யாருமே ஃபீலே ஆக மாட்டாங்க. இந்த படத்துல மட்டும் இல்ல, ஐ கெஸ் எனக்கு தெரிஞ்சு இனி வரப்போற எல்லா தனுஷ் படத்துலயுமே வில்லனுக்கான இம்பார்ட்டன்ஸ் பெருசா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்க கூடாதா? ஓவராலா இந்த படத்தை பத்தி சொல்றோம்னா, போர் தொழில் மாதிரி இந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா ரைட்டிங் லெவல்லையோ ஒரு ஹை பாயிண்ட்டையோ எக்ஸிகியூஷன் லெவல்லையோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ அப்படிலாம் பெருசா இருக்காது. பட் எதுவுமே எதிர்பார்க்காம போனீங்கன்னா இது டெஃபினட்டா ஒரு அபோவ் ஆவரேஜ் படமாவே இருக்கும். which can be watched once.